Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம சூப்பராக சிம்பிளாக ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நெய் ஊற்றிருக்கேங்க ஒரு ஸ்பூனு. நீங்கள் நெய்லேயே ஃப்ரை பண்ணி கூட இது செய்யலாம். நான் வந்து டோஸ்ட் பண்ணி தாங்க செய்கிறேன். சாண்ட்விச் பிரெட்டாக இருந்தால் கார்னர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுங்க. நான் பேக்கரி பிரெட்டுங்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். நான் ஒரு 5 பிரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். இதுக்கு ஒரு 3-4 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருந்தது. செய்யறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இன்னொரு பேன் வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஆடையோடு தாங்க ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே காய் வச்ச பால் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து 2 ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், கட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ப்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம பவுலில் ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ப்ரெட்டை 4 பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பால் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சூடாக தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் சூடாகவும் சர்வ் பண்ணேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணேன். சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்ல க்ரீமியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.